ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பான என்னுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றேன். எனக்கு அன்பான என்னுடைய பிள்ளைகளே, உங்களை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கிற காரியத்தின் நிமித்தமாக நம்பிக்கை இழந்து போய் இருக்கிறீர்களா? ஆண்டவர் எவ்வளவோ வார்த்தைகளை தந்தாரே, வாக்குத்தத்தங்களை தந்தாரே, ஆனாலும் கூட என்னுடைய வாழ்க்கையில் ஒன்று கூட நிறைவேறுவதற்கு சாத்தியமில்லையே என்று சொல்லி உங்களுடைய இருதயம் சோர்ந்து போய் இருக்கிறதா? இந்த காலை நேரத்திலும் கூட விசுவாசத்தோடு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீர் செய்ய நினைத்தது என் வாழ்க்கையில் தடைபடாது என்று சொல்லி அறிக்கையிடுங்கள். நிச்சயமாய் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய நினைத்த காரியத்தை யாரும் தடுத்து நிறுத்த முடியாதபடி அவர் செய்து முடிப்பார். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்பா, நீர் எவ்வளவு நல்லவர், உங்கள் அன்பு எவ்வளவு விலையேறப்பட்டது அப்பா. இந்த நாள் உம்முடைய நாமத்தினால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாய், ஜெயத்தினாலாய் இருக்கட்டும் ஐயா. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாதப்பா. இந்த நாளிலும் கூட இனம் கண்டுகொள்ள முடியாத ஒரு தைரியம் உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை நிரப்பட்டும் என்று சொல்லி ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன். சரீர ஆரோக்கியத்தை பெருக செய்து கொடுங்கப்பா. சமாதானம் பெருகட்டும் என்று சொல்லி ஆசிர்வதிக்கிறேன். காரணம் இல்லாதபடி உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் கிரியை செய்து போராடி கொண்டிருக்கிற சத்துருவின் கிரியைகள், மனுஷிக வல்லமைகள் செயலற்று போகட்டும் அப்பா. தீமையான காரியங்கள் அப்புறப்படுத்தப்பட்டு போகட்டும் என்று சொல்லி இவர்களை ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த நாளுக்குரிய சகல தேவைகளையும் சந்தித்து நடத்துங்கப்பா. எந்தெந்த காரியங்களுக்காக முயற்சிகள் எடுத்தாலும் அந்த காரியத்தில் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை உடைய பிள்ளைகள் பார்க்கட்டும் அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் பாதுகாப்பையும் கொடுங்க. வேலை செய்கிற பிள்ளைகளை, தொழில் செய்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்கப்பா. பாதுகாத்து கொள்ளுவீராக. மனதார இவர்களை ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்கெங்கு பிரயாணப்பட்டு போனாலும் இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் செய்கிற பிரயாணங்கள் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாய் இருக்கட்டும். நீர் அப்படியே இந்த நாளை உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாய் சமாதானம் நிறைந்த ஒரு நாளாய் மாற்றி கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. நிச்சயமாய் அவர் உங்களை ஆசிர்வதிக்கின்றார். ஆமேன்.